யாழ்ப்பாண வலய கல்வி பணிப்பாளரின் மதவெறி செயல்பாட்டை கண்டித்தும் அவரை பதவி நீக்க வலியுறுத்தியும் யாழில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை சிவசேனை மற்றும் உருத்திரசேனை ஆகிய 2 இந்து அமைப்புகள் இணைந்து யாழில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று காலை இப்போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மேலும் இந்து பாரம்பரிய மரபுகளை அழித்து சிவபூமியை கிறிஸ்தவ பூமியாக்காதே, தமிழர் கல்வி கலாச்சார பண்பாடுகளை அழிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதன்போது போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாண வலய கல்வி பணிப்பாளராக புதிதாக நியமிக்கப்பட்டவர் தனது அலுவலகத்தில் இருந்த இந்து கடவுள்களின் படங்களை அகற்றியதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கு மதவெறியை தூண்டும் வகையில் மதவெறித்தனமாக செயல்படுகின்ற இவரை போன்றவர்கள் உடனடியாக பதவி நீக்கப்பட வேண்டும் என வடக்கு ஆளுநரிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் ஆளுநர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் நாங்கள் போராட்டத்தை நடாத்துகின்றோம். ஆகையினால் இனிமேலும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்காது விட்டால் தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.